ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிள் காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸில் ஃப்யூச்சர் கண்டிஷன் அந்த டாப்பிக்கில் பார்த்துட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸு. இன்றைக்கி நேற்று வந்து 2 சென்டென்ஸுக்கும் ஒரே சப்ஜெக்ட் வர மாதிரி மாடல் நேற்று பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸு. அது நான் நேற்று போட்டிருக்கிற வீடியோ போய் பாருங்கள். அதில் கொஞ்சம் அது ஒரு மாடலு. இப்போ இன்றைக்கி போடுறது 2 சென்டென்ஸ்லேயும் வேறு சப்ஜெக்ட் வரும். அது 2 சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்துக்கின்னு அதை எப்படி காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஆகிறது, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆகிறது, அதையே எப்படி சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றுறது அப்படின்னெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி எப்படி எழுதுறது இன்னும் கற்றுக் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸு. இது எழுதுறதுக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா அது பேசுகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸு. அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லி கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. நிறைய வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் எனக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கமெண்ட்டு காலத்தில் உங்களுடைய கமெண்ட்ஸை பாசிட்டிவ் இருந்தாலும் சரி, நெகட்டிவ் இருந்தாலும் சரி, கொஞ்சம் போட்டிங்கன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன 2 சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம். ஐ மஸ்ட் கன்சன்ட், கீ கான்ட் கோ அல்லது கீ கேனாட் கோ. ஐ மஸ்ட் கன்சன்ட், இதுக்கு என்ன அர்த்தம்? நான் சம்மதிக்க வேண்டும். அப்புறம் இன்னொரு சென்டென்ஸ் கொடுத்துருக்குற பாருங்க, ஹீ கேனாட் கோ, அவன் போக முடியாது. இப்படி 2 சிம்பிள் சென்டென்ஸு எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸு. 2 சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து காம்பவுண்டாகவும் காம்ப்ளெக்ஸாகவும் சிம்பிளாகவும் நம்ம எப்படி சேர்த்து மாற்றி எழுதி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி கற்றுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ என்ன பண்ணுன்னா, அதுக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸ் எழுதுனா பாருங்கள், மேலே எழுதி போட்டுக்கிறோம் பாருங்கள், ஆர் அதர்வைஸ் தென் ஒன்லி. ஆருக்கு வந்து இல்லாவிட்டால் அப்படின்னு அர்த்தம், அதர்வைஸ்க்கு இல்லாவிட்டால், தென் ஒன்லி அப்பொழுது தான் அப்படின்னு அர்த்தம். இந்த பாருங்கள், சில சண்டை இப்பு அன்லெஸ்ஸு இன்கேஸ் அப்படி செய்தால், இப்புக்கு அன்லெஸ்ஸுக்கு அப்படி செய்யாவிட்டால் அப்படின்ற மீனிங் வரும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ சிம்பிளில் பாருங்கள், இன் தி இன்ட் ஆஃப் இன்கேஸ் ஆஃப் எல்லாம் அதே மாதிரி மீனிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். சரி, இப்போ வந்து ஐ மஸ்ட் கன்சன்ட், ஹீ கேனாட் கோ, இப்படி 2 சிம்பிள் சென்டென்ஸை எப்படி காம்பவுண்டாக எழுதுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. அப்படி போட்டிருக்கோம் பாருங்கள், ஐ மஸ்ட் கன்சன்ட், காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்குரிய கண்டிஷன் அது நடுவில் ஆரை போட்டு ஹீ கேனாட் கோ அப்படின்னு 2 சிம்பிள் சென்டென்ஸ் நடுவில் கோஆர்டினேட் கண்டிஷன் ஆரை போட்டு எழுதிடுறோம். அது காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஆகிடுது. இப்போ சேர்த்து படிங்க, ஐ மஸ்ட் கன்சன்ட் ஆர் ஹீ கேனாட் கோ, நான் கண்டிப்பாக சம்மதிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவனால் போக முடியாது அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் வந்துருச்சிங்களா. இப்போது காம்பவுண்ட்லேருந்து காம்ப்ளெக்ஸ் போகும்போது இந்த நடுப்பில் ஒரு ஆறு வருது பார்த்தீங்களா, அந்த காம்பவுண்ட் சென்டென்ஸில் ஆறு வருது பார்த்தீங்களா, கோஆர்டினேட் கண்டிஷனு, அதை எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சு விட்ருங்க. இப்போ அதை மறந்துட்டு இப்போ இந்த 2 சிம்பிள் சென்டென்ஸை திருப்பி வாங்க. ஐ மஸ்ட் கன்சர்ன், ஹீ கேனாட் கோ. ஐ மஸ்ட் கன்சர்ன் வந்து அதை மஸ்ட்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மஸ்ட்டு முதல் சென்டென்ஸில் வந்து மஸ்ட்டு, ஹேவ் டு, ஹேஸ் டு, சப்போஸ் டு, ஹேவ் டு, ஹேட் டு, ஹேஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதை வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எழுதும் போது அதெல்லாம் நம்ம விட்டுட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற மஸ்ட்டு பக்கத்தில் ஒரு ஆக்ஷன் வர்பு இல்லைங்களா, அந்த ஆக்ஷன் வர்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸு. எப்படி எழுதணும் பாருங்கள், காம்ப்ளெக்ஸில் எழுதிருக்கேன் பாருங்கள். இ கேனாட் கோ அன்லஸ் நடுப்பில் சப்பார்டினேட் கண்டிஷன் போட்டுட்டு ஐ கன்சர்ன்டு, அந்த மஸ்ட் வரல பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு என்ன பாருங்கள், ஹி கேனாட் கோ அன்லஸ் ஹீ கன்சன்ட், சாரி ஹீ கேனாட் கோ அன்லஸ் ஐ கன்சன்ட். அன்லஸ் வந்து சப்பார்டினேட் கண்டிஷனுங்களா, ஐ சப்ஜெக்ட்டுங்களா, கன்சன்ட் வெறுப்புங்களா. இப்போ வந்து சப்பார்டினேட் கிளாஸ் வந்துருச்சிங்களா, அன்லஸ் ஐ கன்சன்ட் அப்படின்ற சப்பார்டினேட் கிளாஸ் நம்மளுக்கு வந்துருச்சிங்களா. அப்போ அன்லஸ் ஐ கன்சன்ட் ஹீ கேனாட் கோ, இது கேனாட் கோன்றது மெயின் கிளாஸு, அன்லஸ் ஐ கன்சன்ட்ன்றது சப்பார்டினேட் கிளாஸ். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வந்துருச்சுங்களா. சரி, இப்போ என்ன பண்ணுன்னா, இப்போ தான் மெயின் பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. இது சிம்பிள் சென்டென்ஸாக எப்படி இணைச்சு எழுதுறதுன்னா, இப்போது நேற்று நடத்தின மாடலில் போட்டிருக்கோம் போய் பாருங்கள். அதில் வந்து 2 சென்டென்ஸுக்கும் ஒரே சப்ஜெக்ட்டு, 2 சென்டென்ஸுக்கு ஒரே சப்ஜெக்ட் இருந்தால் காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் கன்ஜெக்ஷனோடு சேர்ந்து வருது பார்த்தீங்களா, அந்த சப்ஜெக்டை போட்டு அப்பாஸ்டபி போட்டு எஸ் போடக்கூடாது. ஆனால் இது வந்து இதில் வந்து 2 சென்டென்ஸ்லேயும் வேறு சப்ஜெக்ட்டு.
அதனால் இதை பாருங்கள் எழுதியிருக்கிற பாருங்கள், இந்த ஈவெண்ட் ஆஃப் இதை அதனுடைய பொசசிவ் ஃபார்ம் வந்து மைன்னு போட்டுக்கிறோம். இந்த ஈவெண்ட் ஆஃப் போட்டுட்டு அன்லஸ் பக்கத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் அதனுடைய பொசசிவ் ஃபார்ம் என்னங்க மை போட்டுட்டு வெர்பை வந்து ஐஎன்ஜி ஃபார்முக்கு மாற்றி விட்றோம் ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஈவெண்ட் ஆஃப் மை நாட் கன்சன்டிங் ஹீ கேனாட் கோ. இந்த நாட் ஏன் வந்துருக்குதுன்னா என்னுடைய சம்மதம் இல்லாமல் அவனால் போக முடியாது அப்படின்னு அப்படின்னு சொல்ல வரதுனால இந்த ஈவெண்ட் ஆஃப் மை பக்கத்தில் ஜெரண்டுக்கு முன்னாடி வந்து நாட் போட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸு. போட்டால் அது இப்போ அந்த மீனிங் நம்மளுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸு. இது எப்படி பண்ணுன்னா ஹி கேனாட் கோ அன்லஸ் ஐ கன்சன்ட் இப்படி இருக்குதுங்களா. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈவெண்ட் ஆஃப் அந்த ஃப்ரேஸை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. போட்டுட்டு கன்ஜெக்ஷனோடு சேர்ந்துருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்ஜெக்டினுடைய பொசசிவ் ஃபார்மை எழுதிங்க. ஐனுடைய பொசசிவ் ஃபார்ம் என்னதுங்க மை போட்டிங்களா. அப்புறம் போட்ட பின்னாடி பக்கத்தில் இருக்கிற வெர்பை வந்து ஐஎன்ஜி ஃபார்முக்கு மாற்றி விட்டுருணும். அப்படி மாற்றினோம்னா கன்சன்ட் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்திங்கன்னா கன்சன்டிங் வந்துருக்குங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு நாட் போட்டுருங்க. எங்கே நாட் போடணும்னா அந்த ஐஎன்ஜி ஃபார்ம் வெர்பு ஜெரண்ட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி தான் நாட் போடணும் ஃப்ரெண்ட்ஸு. அப்படி போட்டிங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த ஈவெண்ட் ஆஃப் மை நாட் கன்சன்டிங் ஹி கேனாட் கோ அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ புரிஞ்சுங்களா?